பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் விசுவாச வார்த்தைகளை கொண்டு ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார், இல்லை என்னையும் பலப்படுத்துகிறார். இந்த விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்கும்பொழுது நமக்குள்ளே கிரியை செய்யும். இன்றைக்கு அப்படித்தான் ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தையை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஆயுதம் நம்ம கிட்ட தான் இருக்குதான். இவ்வளவு நாள் நம்மளுக்கு தெரியல. பார்த்தீங்களா? இவ்வளவு பெரிய உலகம். இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லாவற்றையும் ஜெயித்து ஜெயம் பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் நம்முடைய விசுவாசம். இயேசு கிறிஸ்துவை தெய்வம்னு அறிக்கை பண்றவன் இல்லாம வேற யார் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்? அன்பு தெய்வ பிள்ளையே, என் அன்பு சகோதரனே, இந்த உலகம் தோல்வி நிறைந்த உலகம், பாடுகள் நிறைந்த உலகம், அருவருப்புகளும் இச்சைகளும் துன்மார்க்கங்களும் பெருமைகளும் கலகங்களும், உலகத்தில் இருக்கிற எல்லா அருவருப்புகளையும் தாண்டி ஜெயம் பெற வேண்டும் என்றால் ஒரு விசுவாச வீரர்களாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும். சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு அன்பு சகோதரி எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னோடு பேசினார்கள். நான் உங்களுடைய யூடியூப் சேனலை பார்க்கிறேன், கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து அவர்கள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, பிரதர் பர்சனலாக உங்ககிட்ட பேசணும், சொல்லுங்க சகோதரி என்று சொன்ன பொழுது, என் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் தோற்றுவிட்டேன். நான் நம்பி திருமணம் செய்த ஒரு நபர் என்னை ஏமாற்றி விட்டு சென்று விட்டார். இன்றைக்கு ஒரு பெண் பிள்ளையோடு கூட மிக வேதனையான நிலைமையில கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் தோற்றுவிட்டேன். நான் வாழ விரும்பவில்லை. என் மகளுக்காய் ஜீவனை பிடித்து கொண்டிருக்கிறேன். இல்லை என்றால் என்றைக்கோ மரித்து போயிருப்பேன். பல முறை நான் மரித்து போக வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறது. எனக்காக ஜெபிப்பீர்களா என்று சொன்னபோது நான் தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு அந்த சகோதரிக்காய் ஜெபித்தேன். நாம் ஜெபிக்கும் போது அந்த சகோதரிக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். விசுவாசத்தை குறித்து அந்த மகளோடு கூட நான் வசனங்களை பகிர்ந்து கொண்டேன். சில நாட்கள் கழித்து எனக்கு திரும்பவும் அவரிடத்தில் தொலைபேசி வந்தது. பிரதர், நான் இப்போது சந்தோஷமாய் இருக்கிறேன். எனக்குள்ள தேவன் மேல இருக்கிற விசுவாசம் அதிகமாக இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் ஜெயித்து நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடுவேன். ஒரு நல்ல பொசிஷன்ல நான் வருவேன். என் பிள்ளைய நல்லா வளர்ப்பேன், ஆளாக்குவேன். எனக்கு அந்த நிச்சயம் இருக்குதுன்னு சொல்லி அவர்கள் சந்தோஷத்தோடு கர்த்தரை துதித்தார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளையே, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். பிரச்சனைகளை ஜெயிக்க முடியும், போராட்டங்களை ஜெயிக்க முடியும். எல்லா சத்துருடைய அவன் கொண்டு வருகிற தடைகளை ஜெயித்து தொடர்ந்து ஓடணும்னா தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே அதிகமாய் காணப்பட வேண்டும். அந்த விசுவாச வீரர்களாய் நாம் மாறும்போது, குறைவுள்ளவர்கள் தான், சோர்ந்து போகக்கூடியவர்கள் தான், ஆனால் ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு விசுவாசத்திற்காய் ஜெபிங்க. விசுவாச வீரர்களாய் மாற வேண்டும் என்று வாஞ்சிங்க. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கை, சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். நம்புறீங்களா? ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கம் உள்ள ஆண்டவரே, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வாசிக்கிறோமே. அப்பா, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ, விசுவாச வீரர்களாய் மாற நீர்தான் உதவி செய்ய வேண்டும். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.